இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நான் திருப்பரங்குன்றம் எக்ஸ் சேர்மனாக இருந்தப்பா. என் பேர் காந்திநிதி. எங்கள் அன்னை கோ தளபதி மாவட்ட செயலாளர் இருக்கார், எம்எல்ஏவாக இருக்கார் வடக்கு தொகுதியில். நான் 25 வருஷமாக திருமங்குளம் வடகரையில் ஒரு க்ரஷர் வச்சுருக்கேன், க்ரஷர் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது பக்கத்தில் அவர் க்ரஷர் போடுறதா நான் கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட போய் நீ க்ரஷர் போடு, எனக்கு பிரச்சனை இல்லாமல் நீ போட்டுக்கோன்னு சொன்னேன். போய் நான் சொன்னப்போ அவர் என்ன சொல்கிறார், 1000 பேர் க்ரஷர் போடுவேன்னு சொல்லிட்டார். அப்போ நீ 1000 பேர் நீயும் ஒன்றான்னு கேட்டேன். ஆமானார். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 10 நாள் ஆச்சு, இந்த பிரச்சனையை விட்டுட்டோம்ப்பா. இப்போ அவர் மகன் ஃபோனை போட்டு யார் எங்கள் சொந்த எங்கள் அண்ணன் தம்பி எல்லாட்டையும் அவங்கள ஒழிக்காமல் விட மாட்டேன் 2-3 நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் அது போ அப்படின்னு விட்டாச்சு. இப்போ நேற்று காலையில் அவர் ஃபோன் பண்ணி என் மகக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்கிறார். சொல்லிவிட்டு நீ வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. நேற்று பேசத்தான் போனோம். வீட்டுக்குள்ளே போய் அவர்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்கேலையே அவங்க பின்னாடி அவன் மகன் இருந்துக்கிட்டு ஒரே கத்து, அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம். அவன் பேர் அன்பு துரை கோபால்சாமி. மாணவரணியில் ஏதோ பதவியில் மாணவரணி அமைப்பாளராக ஏதோ இருக்காப்புல. ஒரே அவரோட நீ பேசவே விடலை. நீ எப்படி க்ரஷரை போடுவ? எங்கள் அப்பா கிட்ட நீ யார் பேசுகிறதுக்கு? எங்கள் அப்பா கூட எப்படி நீ பேசலாம் அப்படின்னு ஒரே கத்து, அராஜகம் பயங்கரம். என்னைய கொஞ்சம் கெட்ட வார்த்தையிலேயே சத்தம் போடுறேன். திட்டுன உடனே என் பொண்ணு எங்கள் அம்மாவை எப்படா சொல்ல போச்சு அப்படின்னு அவன்கிட்ட கேட்க போகுது. அவரை அடிக்கிறார். இவ்வளவையும் செஞ்சுட்டு என்கிட்ட இதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு என்கிட்ட இவ்வளோ சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. இது இப்படி கடிச்சிட்டா ஒரு அண்ணன் வீட்டுக்கு போகிறோம், தாட்ட போய் கேட்போம். அண்ணன் வீட்டில் தானே போய் கேட்போம். ஏன் இப்படி போகிறேன்னு கேட்டால், அண்ணன் வீட்டுக்கு போனால் அடித்து கடிச்சா நான் யார் வீட்டில் பாதுகாப்பு கேட்குறேன்? நான் எங்கே போவேன்? எங்கள் அப்பா இருந்தாருன்னா கேட்டிருப்பேன். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இவரை தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அப்பாவாக வச்சுருந்தோம். ஆனால் அவர் அதை காப்பாற்றவே இல்லை. மேம், அவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏ. நீங்க கொடுக்கப்பட்ட புகார் காவல் நிலையத்தில் எடுக்கப்பட்டிருக்கா? இல்ல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க கரெக்டாக தான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, எல்லாம் தான் பேசுறாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. என்ன அவர் என்னை அடிச்சவங்களையும் அவன் பையன் என் தொழில கெடுத்துருவேன்னு சொன்னவனையும் அன்புன்ற கோபால்சாமியையும் அந்த அம்மா கடிச்சாங்கல்ல, கடிச்சவங்கள தான் நான் சொல்ல முடியும். இப்படியே ஒரு அண்ணன் வீட்டுக்கு போன ஒரு பிள்ளைய ஒரு அண்ணி கடிச்சா நான் எப்படி அந்த உறவு இருக்கும்? எப்படி நான் அதை தாங்குவேன்? அடிச்சு வெடிச்சு அனுப்பிட்டாங்க. இப்போ நம்ம என்னோட கஷ்டத்துக்கு தாங்க முடியாமல் எங்கள் அப்பா இருந்தால் நான் கேட்டிருப்பேன். எங்கள் அப்பா இல்லை. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அவரை தான் வச்சுருந்தோம், அவரும் சரியில்லை. இப்போ நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்த அந்த கட்சி தான் இன்னைக்கு எனக்கு, இந்த திமுக தான் எனக்கு முடிவு சொல்லணும். எனக்கு பாதுகாப்பு இல்லை. உன் கிரஸில் அடிச்சு ஒடிச்சு உன்னை தொழில் பண்ணவே விட மாட்டோன்னு சொல்கிறேன் அவன் மகன். நான் எவ்வளவு பேசினாலுமே உன் தொழில் நீ பண்ண முடியாது, உனக்கு இனிமேல் லைசன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. உன்னை தொழில் நீ எங்கே போவேன்? 25 வருஷமாக தொழில் பண்ணிக்க, எனக்கு அதுதான் வாழ்வாதாரம். அதை வச்சு இன்னைக்கு நான் நிம்மதியாக இருக்கேன். அதையும் இவங்க செய்ய விட மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ போலீஸில் இப்போ கொடுத்துருக்கேன், அவங்க நியாயமாக எடுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு பயம் இருக்குது மனசில். இது என்ன மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு இது என் பக்கம் திரும்பலாம். இல்லைன்னா வன்மம் வச்சு நீ தொடர்ந்து தொழிலில் இடைஞ்சல் கொடுக்கலாம். என் தொழிலில் என்னைய பாதுகாக்கணுன்றதுக்காக நான் இந்த பேட்டி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். உங்களை சாட்சியாக வச்சு இதில் எனக்கும் அந்த திமுக தான் தாய் வீடு. இந்த திமுக எனக்கு பதில் சொல்லிட்டேன். இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.